எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் ஒரு ட்ராப்லாம் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹலோ கைஸ், நான் உங்கள் ரிவ்யூஸ். நான் சொல்கிற குட்டி ஸ்டோரி சீரீஸ் 3. இப்போ வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தான் உங்களுக்கு தெரியும், ரொம்ப வைரலாக ஒரு பிக்கஸ்ட் நியூஸாகவே போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஆனால் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வந்து பாதிக்கப்பட்ட குழந்தைங்களும் உங்களுக்கு தெரியும், யாரெல்லாம் அதில் இருக்கிறாங்க, எந்த பொலிட்டிஷியன்ஸ்லாம் இருக்கிறாங்கன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் நான் இந்த ஸ்டோரியில் அதை பற்றி பேச வரல. நான் வந்து பேச வரதை பற்றி ஒரு கைண்ட் ஆஃப் தியரி என்ன சொல்லுதுன்னா, ஏன் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வந்து இந்த டைமில் ரிலீஸ் பண்ணுறாங்க, இது ரிலீஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன யூஸ்? ஓகேங்களா? ஏன்னா இதனால் பாதிப்பு வரப்போகுதுன்னு தெரிஞ்சும் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். ஓகேங்களா? ஏன் இந்த டைமில் அவங்க ரிலீஸ் பண்ணணும்னா, மக்களோட கான்சன்ட்ரேஷனை வந்து திருப்பிட்டு அவங்க ஒரு பிக்கஸ்ட்டு ஒரு ப்ராப்ளத்தை கூட அவங்க மேக் பண்ணலாம் அப்படின்னு தான் ஒரு தியரி சொல்லிட்டு இருக்குது. ஆனால் எனக்கு வந்து இன்ன வரையும் நான் என்ன சொல்கிறதுனே புரியல. ஏன்னா எந்த தியரி வந்து உண்மை, எது பொய், எதுவுமே நம்மளால் வந்து ஒரு எப்படி சொல்கிறது எடுத்துக்க முடியாது நம்மளால். ஓகேங்களா? ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நினைக்கிறேன்னா, இதோட பெரிய ப்ராப்ளத்தெல்லாம் இவங்க மறைச்சிட்டு இந்த ஒரு ப்ராப்ளமாக மக்கள் முன்னாடி வந்து கான்சன்ட்ரேஷன் திருப்புறாங்கன்னு தான் என்னோட கருத்தாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஒரு வேலை இருக்குமோ ஒரு வேலை இருக்குமோ. அண்ட் காய்ஸ், இதை பற்றின கருத்து வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்ம ஃபாலோவர்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. நான் என்னோடய குட்டி கோடு முடிச்சுக்கிறேன். அனைத்தும் நன்மைக்கே நினைங்க. தேங்க்யூ டு ஆல்.